ரைட், இயேசுவின் நாமத்தினாலே இப்போ நான் சொல்ல போகிற காரியங்களை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். நான் நமக்குள்ள 2 மனுஷன் இருக்கான்னு சொன்னேன். அது என்ன மனுஷன்? உள்ளான மனுஷன், வெளியான மனுஷன். வெளியே நிற்கிறவங்கெல்லாம் வந்துட்டேன்னா இந்த இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். இது கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். நன்றியோடு கூட துதிக்கிறேன் இயேசுவின். 2 மனுஷன், ஒன்று ஆத்தும மனுஷன், இன்னொன்று சரீர மனுஷன். அல்லேலூயா. ஒன்று யார் மனுஷன்? ஆத்ம மனுஷன், அது உள்ளான மனுஷன். வெளியான மனுஷன் வந்து சரீர மனிதன். இப்போ நான் சொல்ல போகிற காரியம் வேற ஒரு கோணத்தில் சொல்ல போகிறேன். நமக்குள் 3 மனிதர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் சொல்லுங்க. ஆத்ம மனுஷன், அது ஜீவன் ஆளுகிறது. ஆவி மனுஷன், பரிசுத்தாவி ஆளுகிறார். சரீர மனுஷன், வேத வசனம் ஆளுகை செய்கிறது. அல்லேலூயா. 3 மனுஷன்ல, அல்லேலூயா, இந்த இருதயத்தில் இருப்பது ஆவி மனுஷன். என்ன மனுஷன்? ஆவி மனுஷன். இந்த ஆவி நீங்கி பரிசுத்தாவியின் ஆளுகைக்கு உட்பட்டாதான் நாம் அல்லேலூயா பரலோகத்துக்கு ஆயத்தமாக போகிறோம். இந்த ஆவி மனுஷன் ஆகிய இருதயம் எங்க சாயுதோ அதே மாதிரி நீங்க மாறிடுவீங்க. அல்லேலூயா. உங்க இருதயம் வசனத்தை கைக்கொண்டு, அல்லேலூயா, இருதயம் இயேசுவுக்கு பயந்து, இருதயம் அல்லேலூயா ஜெபம் பண்ணி தேவனை சார்ந்தா நீங்க ஆத்தும மனுஷன்ல ஜீவனை பெற்று விடுதலையான வாழ்க்கை வந்து பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்வீர்கள். ஆனா இந்த இருதய மனுஷன் அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்து கோபம், சண்டை, போறாம அப்படி போயிட்டு இருந்ததுன்னா உங்க மனுஷன் வந்து உள்ளான மனுஷன் அல்லேலூயா பாவத்திற்கு எடை கொடுக்கிற பாவ மனுஷனாய் மாறிடுவான். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான இடம் இருதயம். ரொம்ப உங்க அல்லேலூயா உங்களை பரலோகத்துக்கு சேர்க்கிறதும் நரகத்தில் சேர்க்கிறதும் அல்லேலூயா எங்க இருக்குன்னா இருதயத்தில் இருக்கு. உங்க இருதயம் சரியில்லைன்னா நீங்க நரகம். உங்க இருதயம் சரியா இருந்ததுன்னா அல்லேலூயா பரலோகம். இன்னொரு காரியம் என்னன்னா, மனுஷனை முகத்தை பார்க்கல கர்த்தர். அவர் தேவன் மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. ஒன்னோட மெர்ஜியம்மா இருதயத்தை நான் பார்த்தோன்னு வச்சுக்கிடுவோம். எனக்கு யாரு அலைஸ் என்ன நினைக்கிறாங்கிறத என் இருதயத்தை எனக்கு கண்ணாடி மாதிரி தெரியுதுன்னு வச்சுக்கிடுவோம். அவங்க இங்கே இருந்துக்கிட்டு தான் இருப்பான், அங்கே கோழிக்கா விளையாட்டுதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பான். அல்லேலூயா. அப்போ இருதயம் மகா திருக்குள்ளதும், எதுக்கு இடம் கொடுக்கீங்களோ அங்கேனா நீங்கள் பாதிக்கப்படுவதும் ஆசீர்வதிக்கப்படுவதும் இருக்கு. உங்கள் சுயம், உங்கள் சுவாபம், உங்கள் பரம்பரை வியாதிகள், பரம்பரை எண்ணங்கள் எல்லாமே இருதயத்திலிருந்து தான் புறப்படும். எங்கிருந்து புறப்படும்? உங்கள் அல்லேலூயா வாய்க்குள் போகிறது ஒன்றும் தீட்டுப்படுத்தாது. வாயிலிருந்து புறப்படுவதெல்லாம் எங்கேருந்து புறப்படுதான்? இருதயத்திலிருந்து புறப்படுவதெல்லாம் யாரை தீட்டுப்படுத்துதான்? மனுஷனை தீட்டுப்படுத்துது. அப்போ 3 பேர்ல இந்த நடு மனுஷனாகிய இருதயம் மோசமானவன். நீங்க வசனத்துக்கு இடம் கொடுத்தா அவன் நல்ல மனுஷனா இருப்பான். ஆனா ரொம்ப ஸ்கீம்லாம் போடுறது, பெரிய பெரிய ஸ்கீம்லாம் போடுவான். ஒரு தீமையான காரியத்துக்கு நமக்கு யோசனை கொடுக்குது, ரொம்ப அழகா கொடுப்பான். யாரு? இருதயம். அது ராத்திரி போல உறங்காம யோசனை பண்ண சொல்லுவான். ராத்திரி 2 மணி 1 மணி 2 மணி ஆயிரும். அப்பமெல்லாம் யோசனை நடந்துக்கிட்டே இருக்கும். இருதயத்தின் யோசனைன்னு வேற சொல்லுது. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் பரம்பரை ஆவியினாலே, பரம்பரை குணத்தில், பரம்பரை சுவாபத்தில், இந்த இருதயத்தில் இருக்கிறத நீங்கள் வெளியே தூக்கி போடலைன்னு வச்சுக்கிடுவோம், அது உங்களை பாதிக்கும். உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும், உங்களுடைய சமாதானத்தை பாதிக்கும், உங்கள் சந்தோஷத்தை பாதிக்கும், உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு விடுதலையை பாதிக்கும். இருதயத்தில் சுத்தமுள்ளவன் அவன் தேவனை தரிசிப்பான். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியினாலே என்னை புதுப்பியும். ஆனால் இருதயம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அல்லேலூயா. அந்த ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனாங்கிறது எதை வச்சு சொல்லுவாங்க தெரியுமா? குணம்.
இந்த அக்கா கிட்ட போயிடவே கூடாது, சல்லு சல்லுன்னு கோவப்படுவாங்க. சல்லு சல்லுன்னு என்ன கோபம்? பயங்கரமான கோபம்னா சொன்ன சல்லு சல்லுன்னு கோபம். கோபம். இந்த அக்கா எவ்வளவு பேசினாலும் சரி கோவப்பட மாட்டாங்க. இப்போ இது யாரு ஒரு மனுஷன் நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறது நிர்ணயிக்கிறது இருதயத்தில் தோன்றுகிற குணம். அல்லேலூயா. இந்த குணம் தான் உங்க பரலோகமா நரகமாங்கிறத முடிவு செய்யும். நான் ஒரு 3 இருதயத்தை சொல்ல போறேன். பிசாசு கிரியை செய்கிற இருதயம். சொல்லுங்க. இருதயம் நாம் எப்படி வைத்து கொள்ள வேண்டும்? இருதயத்தின் மூலமாய் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு தேவன் தரும் ஆசீர்வாதம் என்ன? ஆமா, நல்ல கடுக்கிடுங்க. உங்க கண்ணை கெடுக்கிறதும் இருதயம் தான், வாயை கெடுக்கிறதும் இருதயம் தான், உன் ஐப்புலனை கெடுக்கிறதும் என்று இருதயம். அதுக்காக தான் இருதயத்தில் எப்பவும் வசனத்தினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும், துதியினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஒரு கெட்ட சிந்தனை வருதா, உடனே இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொண்டு அப்புறப்படுத்த வேண்டும். நீங்கள் ஒரு கெட்ட சிந்தனையோட தேவனை சேவிக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு கெட்ட எண்ணத்தோட நீங்கள் இயேசுவை சேவிக்கிறதுக்கு முடியவே முடியாது. ஏன்னா அவர் பரிசுத்தத்தில் பயங்கரமானவர். நீங்கள் பலவீனர். நான் பலவீனன் ஐயா என்று இல்லையா பாவம் இருக்கிறதுன்னு சொல்லிடலாம். ஆனால் இருதயத்தில் குடிகொண்டிருக்க விடக்கூடாது. அல்லேலூயா. இருதயம் ரொம்ப மோசமானது. அது ஆவி மனிதன். அது யாரு? ஆவி மனிதன். அந்த ஆவியை தான் நமக்கு அனுப்பினார். அவருடைய நாசியில் உள்ள சுவாசத்தை ஊதி நம்மை ஜீவ ஆத்மாவாக்கினார். அவர் சுவாசம் தான் அவர் தந்த ஆவி. அல்லேலூயா. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா அவர் மகா சத்தமிட்டு ஆவியை விட்டார்னு எழுதியிருக்கோம். அடுத்தால 2 வரிக்கு அப்புறம் ஜீவனை கொடுத்தார்னு எழுதியிருக்கோம். அல்லேலூயா. என்ன ஜீவன்னா ஆத்மாவில் பெறுகிறது ஜீவன். சொல்லுங்க. இருதயத்தில் பெறக்கூடியது ஆவி. மனித ஆவி வேறு, தேவ ஆவி வேறு. என் இருதயத்தில் இருப்பது மனித ஆவி. அந்த மனித தன்மையுடையது பரம்பரை தன்மையுடைய. ஆனால் இந்த மனித ஆவியை நான் மனம் திரும்பும் பொழுது பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்கு உட்பட வேண்டும். நீ என்ன நினைக்கணும், எங்க பேசணும், நீ நிர்ணயிக்க கூடாது. யார் நிர்ணயிக்கணும்? தேவன் நிர்ணயிக்கணும். யோசனை, நடக்கைகள், செய்கைகள் எல்லாம் தேவனுடைய யோசனைக்கு உட்படணும். மனித ஆவி பொல்லாதது. அந்த மனித ஆவியை தேவாவியை மாறும்போது ஒரு சவுல் பவுலா மாறிடுவான். வேறொரு இருதயம் கொடுக்கப்பட்டதான். யாருக்கு? சவுலுக்கு வேறொரு இருதயம் கொடுக்கப்பட்டது. கல்லான இருதயத்தை எடுத்துட்டு கல்லான இருதயம் எடுத்து பழைய இருதயம், புதிய இருதயம், சதையான இருதயம், லகுவான இருதயம். வேத வசனங்களினால் நிரப்பப்பட்டிருந்தா கூட நீங்கள் என்னைக்கு ஆத்மாவில் பாவத்துக்கு இடம் கொடுக்கீங்களோ உங்கள் இருதயத்தில் இருக்கிற வசனத்தை பிசாசு எடுத்து போட்டுருவோம். எடுத்து போடுவானா போட மாட்டானா? போடுதானா? அது எப்படி உள்ளோடி போய் வாய்க்குள்ளோடி போய் உள்ளே இருக்க இருதயத்தில் என்னென்ன யோசனை அப்படியே எடுத்து போடுறான். வாசிப்போம், ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். சத்தம். எட்டு 12. லூக்கா 8:12. ஆமென். ஆமென். வந்து வசனத்தை இருதயத்தில் இருந்து எடுத்து போடுகிறான். நான் அப்போ சொன்ன மாதிரி நீங்கள் ஆராதனைக்கு போகிறது மட்டும் இல்லை, பிரசங்கங்களை கேட்கணும். ஆராதனைக்கு போகிறது மட்டும் இல்லை, பிரசங்கத்தை கேட்கறது மட்டும் இல்லை, தன் வாழ்க்கையை வேத வசனத்துக்கு அர்ப்பணிக்கணும். எது முக்கியம்? ஆராதனையே முக்கியம். ஆராதனையை சார்ந்த வேத வசனம் முக்கியம். எது முக்கியம்? ஆராதனையை சார்ந்த பரிசுத்தம் முக்கியம்.
எது முக்கியம்? ஆராதனை சார்ந்த அல்லையா சட்ட திட்டங்களை கைவிடுவது முக்கியம். நான் வேத வசனத்துக்காக கேட்க மாட்டேன், நடத்த மாட்டேன். இங்கே என்ன இது? போதனை ரொம்ப உயர்ந்த போதனை. என்ன போதனை? கிறிஸ்துவ போதனை. மாம்சியத்துக்கு அல்ல, அது ஆத்மாக்குரிய போதனைகள். அல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுது, வசனத்தை இருதயத்தில் இருந்தால் புறக்கி போட்டுதான். ஆமென். எப்படி புறக்கி போட்டுதான்? நீங்கள் அனுப்பினவரை விசுவாசிக்காதபடினால்தான் வேத வசனம் உங்கள் இருதயத்தில் நிலைத்திருப்பதில்லைன்னு வேதம் சொல்லுது. அனுப்பினவர் யாரு? இயேசு. இயேசுவை பிதாவானவர். இயேசுவை குறித்து தெளிவான அறிவு இல்லாதனால தான், இயேசுவை குறித்ததான பின்பற்ற தன்மை குறைகிறதுனால தான் வேத வசனம் இருதயத்தில் நிலைத்திருப்பதில்லை. அல்லேலூயா. இருதயத்தில் வேத வசனம் நிலைத்திருந்தால் தான் எதிர்த்தார வர சத்துருவை நீங்கள் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. வேத வசனம் என்னும் பட்டயத்தை எடுத்தவர்களாய் நில்லுங்கள். அப்போ நீங்க பட்டயமே இல்லாம நிராயுதபாணியா சண்டைக்கு போனீங்கன்னா எதுக்கு இந்த சர்ப்பங்களை எடுக்கும் தேர்தலை சொல்லுன்னு சொல்லி கொடுத்தது? எதுக்கு சொல்லி கொடுத்தது? பட்டயம். உங்களுக்கு பயன்படக்கூடிய பிசாசு வரும்போது, இருள் வரும்போது, அந்தகாரம் உங்களை வீட்டை மேற்கொள்ளும் போது வசனங்கள் இருதயத்தில் நிறைத்திருந்தால் அந்த விசுவாசத்தை தேவன் கொடுத்து உங்களை அறிக்கை பண்ண வைப்பார். நீ வேத வசனத்தை கேட்க மாட்டேன்னா அதில் சாரம் தெரியாது. நான் இப்போ விலைக்கு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் வேத வசனத்தை மாத்திரம் படித்து ஒப்பிச்சிங்கன்னு வச்சுக்கிட்டோம், உள்ளே இருக்கிற சாரம் தெரியாது. இந்த சாரத்தில் எவ்வளவு தூரம் கேட்குங்களோ உடனே உங்களுக்கு ஞாபகத்திலலாம் இருக்காது. ஆனால் சூழ்நிலைகள் மாறும் பொழுது, நீங்கள் தனியாக முழங்கால் போட்டு அழும் பொழுது, வசனத்தை பிரயோகம் பண்ணும்போது, இந்த பிரசங்கத்தின் அல்லது தேவ ஆலோசனையின் ஒரு பகுதி உங்கள் இருதயத்தில் வந்து விழும். அது உங்களை தூக்கிறோன்னு என்ன அர்த்தம்? பலப்படுத்தி பாதுகாத்துறான். அவர் நினைப்பூட்டுகிறவர். அவர் என்ன செய்கிறவர்? நினைப்பூட்டுகிறவர். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். வேத வசனத்தை ஆட்டோமேட்டிக்காக தூக்கி தூரப்பட்டுருவோம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். நான் கொஞ்சம் சுருக்கமாக படிக்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆமென். ஆமென். விற்றார்கள். ஆமென். ஆமென். வைத்தான். ஆமென். ஆமென். இதுதான் பிரச்சனை. சாத்தான் ஒரு மனிதனை திருப்புகிறான். என்ன செய்யறான்? திருப்புகிறான். நிரப்புறான்னு என்ன அர்த்தம்? தீமையை நிரப்பி தன் வழிக்கு திருப்புகிறான். அல்லேலூயா. ஐயா, எனக்கு ஞானம் இருக்கு, நான் அவ்வளோ படிச்சிருக்கேன்லாம் அவன்கிட்டலாம் நிச்சய முடியாது, சொல்ல முடியாது. நான் பாரத நாட்டின் பிரதமர் மோடி, நான் இப்படி நடப்பேன், அதெல்லாம் அவன்கிட்ட சொல்ல முடியாது. எந்த மனுஷனுக்குள்ளேயும் போய் இருதயத்தை என்ன செய்வான்? திருப்புவான். என்ன திருப்புவான்? இன்னைக்கு நேரம் ஆயிட்டு சர்ச்சுக்கு ரொம்ப சொன்னாங்க. அப்படிங்க யாருமே இருந்ததில்லை, கரெக்டாக வந்துடுவாங்க. அல்லேலூயா. என்னையும் அப்படியே காலம் ஜெபத்துக்கு என்ன செய்யணும்? சேர வேண்டாம். கொஞ்சம் உறக்க மாதிரி வருது, நம்ம தலைவாணியில் செல்லை வச்சுக்கிட்டு ஜோத்திரம் இருப்போம். கொஞ்ச நேரம் ஜோத்திரம் போடுறதுக்குள்ள அடுத்தால கண்ணு என்ன செஞ்சிடும்? உறக்கம் வந்துடும். கண்ணு செத்துரும். செத்துருமா? இல்லை, உறக்கம் வந்துடும். அல்லேலூயா. அநேகருடைய நிலைமை அப்படிதான். முதல் ஜெபத்தில் எல்லாரும் கலந்துப்பாங்க, போக ஆளுகளே காணாது. நான் அன்னைக்கு பார்க்க 19 பேர் ஜெபத்தில் கலந்துருக்காங்க. கடைசியில் ஜெபத்தை முடிக்க யாருக்கான்னு 5 பேருக்கு மேலே இல்லை. ஏன் யாருக்காக 5 பேருக்கு மேலே ஆளே காணலை. எனக்கு மாத்திரம் இந்த வீடியோலாம் இருந்ததுன்னா டக்குன்னு போட்டு பார்த்துப்பேன், எங்கெங்க யார் வராங்க. அல்லேலூயா. நிரப்புகிறான். பேபில மட்டும் உடைக்கிடுவான்னு நினைக்கிறேன், எந்திக்க மாட்டேன். ஆனால் ராத்திரி கரெக்டாக இருந்துச்சுடா, சாயங்காலம் ராத்திரி ஜபத்துக்கு வந்துருந்தான். அல்லேலூயா. இதோட பெரிய காரியம், அப்பா எந்த காட்டில் எங்கன லாரி ஓட்டிகிட்டு இருக்காரோ
அவர் அங்கே லாரி ஓரமாக புளிய மரத்தை இடத்துல போட்டுட்டு அவரும் பைப்பில் எடுத்து உட்காந்து சோத்திரம் போட வேதத்தை வாசி கரெக்டாக செய்தார. எங்கே இருக்கீங்கன்னா நான் ஆந்திராவில் இருக்கேன். நம்ம சைடில் பூரா வெயில் அடி பயங்கர வெயில் அடிக்கு. ஆந்திராவில் ஒரே மழை பெய்யுது. நான் தான் சொன்னேன் அங்கூடி சுத்துங்க, அங்கே ஓயாம வராதீங்க. அல்லேலூயா. நிரப்புகிறான், பாவம் செய்ய நிரப்புகிறான், தேவனை வஞ்சிக்க நிரப்புகிறான், மற்ற ஆளை தீமையாய் பேச நிரப்புகிறான், மட்டம் தட்டுவதற்காக நிரப்புகிறான், வார்த்தையும் கொடுக்கிறான். நீ யோசனை பண்ண, நீங்கள் எங்கேயும் யோசனை பண்ண வேண்டாம். அது வாயை திறந்த போதும் உள்ள இருந்து கடவுளை 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 வாயின் வார்த்தை கடவுளை கடவுளை கடவுளா. அல்லேலூயா. அப்படி எங்க இருந்து எடுத்து கொடுக்கும்? உங்க இரத்தத்தின் அணுக்கள்ல அகப்பட்டிருக்கிற சுபாவத்தில் இருந்து, உங்களுடைய பரம்பரை சுபாவத்தில் இருந்து அவன் பாட்டில் ஏச்ச கொடுக்குறான். பார்க்கணும் கட கட கடான்னு. இந்த இப்போலாம் இந்த தெருச்சண்டைகள் குறைஞ்சிருக்கு. ரொம்ப நேரம் ஆகுது. தெருச்சண்டைகள் குறைஞ்சிருக்கு. இந்த பொம்பளைகள் கடையில் அந்த என்ன நல்லில் தண்ணி பிடிக்கிறத பார்த்தா அப்போதான் வண்ட வெள்ளமெல்லாம் தண்ட வெள்ளத்தில் யாரும் காசு வாங்க பார்க்கணும். ஒரு பொம்பளைக்கு ஒரு பொம்பளை. அல்லேலூயா. அது நிரப்புகிறான். அடுத்தால என்ன 11 வசனத்தை வாசிப்போம். யோவான் 13வது அதிகாரம் 2வது வசனம். ஆமென். 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 அல்லேலூயா. இங்க இப்ப யூதாஸுடைய இருதயத்தை என்ன செய்தான்? தூண்டுதான் என்ன செய்தான்? உள்ள இருந்துட்டு தள்ளிக்கிட்டே இருப்பான். ஏந்தி 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 போ 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 சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போ, ஆராதனை நடக்க போகுது. ஏன் நம்ம சர்ச்சில் ஆராதனை நடக்க இல்லை, அங்கே போ 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 உன்னை வா பாபான்னு வரவேற்று முதல் இடத்துல உட்கார வைக்க போற. ஏன்? அல்லேலூயா. தீமை செய்வதற்கு பயங்கரமாய் தூண்டுவான். அதே இது கொஞ்ச நேரம் வேதத்தை வாசிப்போம். தூண்டுவான்னு நினைக்கிறீங்களோ? கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணணும்னு நினைச்சா ஜெபம் பண்ண விடுவானோ? விட மாட்டான். அல்லேலூயா. ஆனால் இந்த இடத்துல தூண்டுறது நிரப்புறது எல்லாம் பிசாசின் தன்மைகள். உங்க இருதயம் பொக்கிஷம். வேதம் தெளிவா சொல்லுது, ஒரு பொக்கிஷம். நீ நல்ல இருதயமா இருந்ததுன்னா அந்த பொக்கிஷல இருந்து நலமானவற்றையில எடுத்து கொடுப்பீங்க. கிருபை பொருந்தின வார்த்தையா இருக்கும். இந்த சல்லுன்னு கோவப்படுறது, அடுத்தவங்களை மட்டம் தட்டி பேசுறது எல்லாம் இந்த அல்லேலூயா பொல்லாத இருதயமுடைய பிசாசின் இருதயங்கள். அவமானத்தை எண்ணாமல் அவர் என்ன செஞ்சாரா? சிலுவையை சகித்தார். ஒரு ஆள் செய்யற தீமையை சகித்து அவங்களை ஏற்றுக்கொள்ள முடியலன்னா நாம அல்லேலூயா பொக்கிஷம் எப்படி இருக்கு? துரு பிடிச்ச பொக்கிஷமா இருக்கு. அல்லேலூயா. இருதயம் நல்லா இருக்கணும். அது ஆவி. அது என்ன மனுஷன்? ஆவி மனுஷன். அந்த ஆவியில யூதாஸ் காரியத்தில் செஞ்சதோ, அனனியா சப்பரால்கிட்ட செஞ்ச காரியங்களோ, வசனத்தை எடுத்து போடுற காரியங்களோ இருந்ததுன்னா நீங்க அல்லேலூயா ஆத்துமாவும் சரீரமும் கெட்டு போகும். என்ன கெட்டு போகும்? நீங்க நல்ல பொக்கிஷமா இருந்தா ஆத்துமா சந்தோஷமா இருக்கும், சரீரம் விடுதலையா இருக்கும். உங்களுக்கு இப்போ ஒரு கேன்சர் வந்துட்டு, ஒரு டிபி வந்துட்டு, ஒரு அசைக்க முடியாத வியாதி வந்துட்டு, உன் பொக்கிஷம் சரியா இருக்கணும். உன் இருதயம் சரியா இருந்ததுன்னா, வேதவசனத்தினால் நிரப்பப்பட்டிருந்ததுன்னா, விசுவாச இருதயமா இருந்ததுன்னா நீங்க ஜெபம் பண்ணி ஜெயிச்சிருவீங்க. உங்க இருதயம் பொல்லாத இருந்ததுன்னா எதுலையுமே ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. பலத்தினால ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த உலகத்தில் பலத்தினால ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. ரைட். அடுத்தால ஒரு வசனத்தை வாசிப்போம். இந்த இருதயத்தை பாதுகாப்பாய் செய்ய வேண்டி பாதுகாக்கிறது என்ன, எப்படி செய்யணும்னு, எப்படி செய்யணுங்கிறத சொல்றேன். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். கரண்ட் போயிட்டுது, கொஞ்சம் வேகமாக முடிக்கணும். இன்னொரு காரியம் வர சொல்ல வேண்டியது இருக்கு. 5:28.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீய இச்சையோடு பார்க்கிற எவனோ தன் இருதயத்தில் அவனோடு உபசாரம் ஆயிற்று. நீ வலது கண் உனக்கு எதிராக உண்டாக்கினால் ஆமென், அதை பிடுங்கி எறிந்து போடு. ஆமென், சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்த்து ஆமென். அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிரும். ரைட்டு, ரொம்ப இருக்கு. நம்ம நல்ல காட்டுக்கணுங்க. வேதம் என்ன சொல்லுதுன்னா, இச்சை வந்து அல்லேலூயா இருதயத்தில் தோணுது. ஆமென். 10 கட்டளைகள் வச்சார். 10 கட்டளைகள் எல்லா கட்டளையும் எல்லாரும் நிறைவேற்றிடலாம். கடைசியில் இருக்க கட்டளை மட்டும்தான் நிறைவேற்ற முடியாது. அங்கே ஒரு ஆப்பை வச்சுட்டாரு. நீ ஆலயத்துக்கு போகலாம், அதெல்லாம் போவ. இந்த ஒரே தேவன் அவரெல்லாம் வணங்குவ. அதை தாய் தப்பனையும் கணம் பண்ணுவ. கொலைசியா யாரு நேரம் கொலை செஞ்சுட்டு அலைதோம், கொலை செய்ய மாட்டோம், கடவாங்க மாட்டோம், போய் சொல்லுவோம், எல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டுருவோம். ஆனால் நீ மனைவியோ அவனுடைய பொருளையோ யாதொன்றையும் யாராவது மனசில் தொட்டு சொல்லுங்க, நான் அடுத்தவன் பொருளை இச்சிக்கலன்னு. ஹோட்டலுக்குள்ளே போகும்போதே அடுத்த இலைக்கு என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு கூர்மையாக பார்த்துட்டு போகிறாங்க. பார்த்துட்டு போகும்போதே நினைக்கிறோம், அல்லையா இவ்வளோ பெரிய தோசைக்கு எவ்வளோ ரூபா கொடுத்தாங்க, நம்மகிட்ட அந்த தோசை சாப்பிட்றதுக்கு ரூபா இல்லை, எனக்கு 2 இட்லியை கொடுத்தது அப்படிங்க. இவனு வேறு அன்றைக்கி இந்த ஆனந்த பவனில் நானும் எங்கள் வீட்டம்மாவும் சாப்பிட்டு வந்தோம். ஆளுக்கு 2 சப்பாத்தியும் என்னமோ சாப்பிட்டாருங்க. சாப்பிட்டு வெளியே வரோம், அதுக்கு 8 ரூபா ஜிஎஸ்டி போட்டான். ஏன் துட்டு நான் இட்லி வாங்கி சாப்பிடுதேன், அவன் அதுக்கு 8 ரூபா ஜிஎஸ்டி. என்னது அல்லேலூயா. அப்போ அல்லேலூயா எல்லா காரியங்களையும் நீங்கள் ஜெயிச்சிடலாம். இந்த இச்சைங்கிற மாத்திரமே என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. நான் இந்த கல்யாண வீட்டுலாம் பார்க்க பொம்பளையால் தான் அதிகமாக பார்க்காம. ஏன் பார்க்காங்க தெரியுமா? இப்போ என்ன ட்ரெஸ் உடுத்திருக்கா, என்ன நகை, 2 உடம்பு போட்டிருக்காளா 3 உடம்பு போட்டிருக்கா, அந்த உடம்புலாம் நமக்கு தெரியாது. எத்தனை உடம்பு போட்டிருக்கா, மிளகு இது போட்டிருக்காளா, அது நெக்லஸ் யாராவது கொஞ்சம் அகலமாக நெக்லஸ் போட்டால் போதும். அந்த கல்யாணத்துக்கு வந்தது பூராமே யாரை பார்க்கும் தெரியுமா? அவளை பார்க்க மாட்டாங்க, அந்த நெக்லஸ் தான் கண்ணா இருக்கும். அல்லேலூயா. இது என்னது இச்சை. ஒன்றும் வேண்டாம், நீங்கள் அப்படி பார்க்கணுன்னா ஒரு தங்க கடையில் போய் உள்ளே போய் பார்த்துட்டு வர வேண்டியதானே. ஆனால் இங்கே கல்யாண வீட்டில் பார்த்தா, ஆனால் ஆம்பளையால் அப்படி கிடையாது. ஆம்பளையால் முதுகில் ஒரு பெரிய மட்டையை கட்டியிருப்பான், கழுத்தில் ஒரு மட்டையை கட்டிட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக போவான். போய் அவன் பாட்டில் சாப்பிட்டுட்டு அவன் பாட்டில் வரணும். பெண்கள் மாத்திரம்தான் என்ன சேலை கட்டியிருக்கா, இது இச்சை. சாப்பாட்டில் இச்சை, பொருளாசை என்னுங்கிற இச்சை, இது எங்கே குடிக்கொண்டிருக்குன்னா இருதயத்தில் தான் குடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம். கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சா இன்னொரு இதை முடிக்க முடியும். 35-36. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து ஆமென் நல்லவைகளை எடுத்து காட்டுகிறார். ஆமென். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து ஆமென் பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறார். ஆமென். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவும் ஆமென் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே ஆமென் கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே ஆமென் நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய். அல்லது உன் வார்த்தைகளினாலே ஆமென் குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். இப்போ பொக்கிஷம் எதை சொல்றாரு? அநேக பொக்கிஷங்கள் இருக்கு. இதுல வார்த்தையை பொக்கிஷமா சொல்றாரு. என்னது? என்ன வார்த்தை? உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை. சில ஆளை பார்த்தா ஒரே கோபம் தான். சில ஆளை பார்த்தா எங்கே எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில ஆளை பார்த்தா கமாண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது கேட்ட இந்த என்னது ஜோக் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவனாக இருக்கிறவனுடைய வார்த்தை இந்த ஜோக் சொல்லுவதுக்கு இல்லை. நான் ரொம்ப ஜோக் சொல்லக்கூடியவன், ஆனால் சொல்லலை, நிப்பாட்டிட்டேன். ரொம்ப 1-2 எங்கனையாவது மக்கள் சிரிக்கலைன்னா ஏதாவது ஒரு ஜோக்கு சொல்லுவேன், அவ்வளோதான். அது அந்த பிரசங்கத்தோடு இணைகிற காரியங்கள். ஆனால் சிரிக்க எப்பவுமே சிரிக்கணும்னே பேசாம பாருங்க, அவன் வாழ்க்கை சிரிச்சாலும் தான் இருக்கும். அவன் பொக்கிஷத்துலேருந்து அது காமிச்சிருந்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் பாருங்க. நீ எங்கே எதை பார்த்தாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவன் வீட்டில் வாழ்க்கை போய் பாருங்க, அவங்க வாழ்க்கை சிரிச்சாலும் இருக்கும்.
ஞானியுடைய இது வாயில என்னத்தை தேடுவார்களாம்? புத்திமதியை தேடுவார்கள். அல்லேலூயா. ஞானம் வழங்க ஒரு பெண் என்ன செய்யறாளாம்? வாயை திறக்கிறாள். அந்த 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 வாயின் வார்த்தைகள் அப்படியே ஒருத்தனை பலப்படுத்தணும். ஒரு ஆள் உங்கள் வீட்டுக்கு வராங்க, நீங்கள் கிறிஸ்தவர்கள், நோயோட வராங்க, பேயோட வராங்க, நீங்கள் பேசுகிற வார்த்தையில் தான் அவங்க விடுதலை அடையணும். ஆமென். வியாதி வந்துட்டு அவ்வளோதான். ஒரு மாதம் கழிச்சு சாகக்கூடிய 15 நாளில் செத்துருவாங்க இல்லையா? நீ 10 நாளில் சாகக்கூடியவங்களை வேத வசனத்தை சொல்லி கர்த்தர் உங்களை சுகமாக்குவார்னு சொன்னால் அது கிருபை கொண்டின வார்த்தை. இந்த சல்லுன்னு கோபப்படுறதே கிறிஸ்துவத்தில் அது இருதயம் அல்லேலூயா மோசமான இருதயங்கள். இருதயத்தின் நிறைவினால் என்ன செய்யும்? வாய் பேசும். அல்லேலூயா. இருதயத்தை சிறு குழந்தைய போல அடக்கி அமரப்படணும். இருதயம் மகா திருக்குள்ளது கேடுள்ளதான். ஆனால் நவமான இருதயத்தை உங்களுக்கு பொருத்தி இருக்கிறார, பாதுகாப்பாக வைக்கணும். இருதயத்தில் சிந்தனையை பாதுகாப்பாக வைக்கணும். இப்போ எனக்கு பேச தெரியாது நினைக்கிறேன், ஏகப்பட்ட பேச தெரியும், ஆனால் அது பேசக்கூடாது. நமக்கு பேச்சுக்குன்னு கட்டுப்பாடு இருக்குது. வார்த்தைன்னு தான் எழுதியிருக்கு, உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பாடு இருக்குது. அல்லேலூயா. தெருபூரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இங்கேருந்து புளியரன்னு சொல்லக்கூடாது, கோவப்பட்டுருவியா? எது ஒரு தெருக்குள்ளே இந்த முக்குலேருந்து அந்த முக்குக்கு போகுதுக்குள்ள ஏன் அண்ணன் நல்லா ஏ ஹாய் ஹாய் மாப்பிள்ள என்ன போயிட்டு வர அவள் கூட போய் பாருங்களேன். எங்கே நான் பார்த்தாலும் இங்கேருந்து கடையில் இருப்பாங்கன்னா அங்கே 2 பேர் நிற்கான் இல்லையா? இங்கே கடையத்துக்கு போனால் அங்கே 2 பேர் நிற்கான். ஏம்மா என்ன மச்சா எங்கே போயிட்டு வரீங்க? சங்கரவேல் போயிருங்கன்னா அங்கே 2 இவர் பரணபாஸ் கூட பிரதர் கூட போனாலும் சரிதான். நீ எந்த காட்டுக்கு போங்களேன் அங்கேயும் 2 பேர் இருப்பான். எந்த காட்டுக்கு போ, சங்கரவேல் போனால் ரொம்ப பார்ப்பார் ஆள், அந்த ஆள் இந்த ஆள் எல்லாம் பார்ப்பார். கடையத்துக்கு போனால் அது எங்கள் அக்கா விட்டு அங்கே இருக்குது, அங்கே அந்த மர்மம் அண்ணனிக்காரு, மர்மம் டீ அடிக்காரு, உடனே வாங்க டீ அடிப்போம் குடிப்போம் அப்படிம்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தை எப்படி இருக்கு? கிருபை பொருந்தினதாக இருக்குது. இப்போ பார்த்து லைட்டு இந்த கரண்ட்டை வேற எடுத்துட்டான். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 11வது அதிகாரம் மார்க்கு 22வது வசனம் 23, 24. அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். ஆமென். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி சொன்னபடியே ஆமென் நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்பட. எங்க விசுவாசம் வரணுமா? ஆத்மாவிலியா மனதிலியா? இருதயத்தில் விசுவாசிக்கணும். அது எப்படி விசுவாசிக்கணுமா? சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். இருதயம் பரிசுத்தமாக இருந்தால் மட்டும்தான் இருதயத்தில் சந்தேகப்படாத விசுவாசம் வரும். உன் இருதயத்தில் வேத வசனத்தை நடைமுறைப்படுத்தி அதில் தியானத்தில் இருந்தால் தான் உனக்கு சந்தேகப்படாத ஒரு விசுவாசம் வரும். அல்லேலூயா. அடுத்தால இருதயத்தில் தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் சீக்கிரம் முடிக்க, இந்த கரண்ட் இல்லை, நான் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும். அல்லேலூயா. இருதயத்தில் ரொம்ப ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை சீர்படுத்த, இந்த பூமியில் நல்ல வாழ, பிசாசை ஜெயிக்க, பாதுகாப்பான வாழ்க்கை வாழ, உங்கள் கண்ணீர் உங்களை விட்டு துடைக்க, அல்லேலூயா, நீங்கள் உங்கள் வேதனை, உங்கள் இருதயத்திலேருந்து வேதனைகளை எடுத்து போட தேவன் அல்லேலூயா இருதயத்திலே ஆசீர்வாதத்தை ஊற்றி இருக்கிறார். சொல்லுங்க. முதல்ல சொன்னது இருதயத்தில் பிசாசின் கிரியை. சொல்லுங்க. 2வது இருதயத்தை நாம் பாதுகாப்பாய் வைப்பது எப்படி? அடுத்தால இருதயத்தின் மூலமாய் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ரைட், வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் இல்ல ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட ஆமென் பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை
நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். வேதம் சொல்லுது பாருங்க, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய சிலுவையில் மரித்து அன்பு செலுத்தின அந்த அன்பு எங்கள் இருதயத்தில் ஊட்டப்பட்டிருக்கிறபடினாலே அந்த சிலுவை மரணத்தின் நம்பிக்கையை கொண்டு நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. என்ன அன்பு ஊற்றப்பட்டிருக்கு? சிலுவை அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏன் சிலுவை அன்புன்னு சொல்ல வர்றேன்? அல்லேலூயா. நாம் பாவிகளாக இருக்கையில், நாம் அக்கிரமக்காரராக இருக்கையில் இயேசு மரித்து தன்னுடைய அன்பை என்ன செய்யறானா? விளங்க பண்ணினார். அந்த அன்பு எங்க ஊற்றப்பட்டிருக்கு? என் இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. என் இருதயத்தில் சிலுவை அன்பு ஊற்றப்பட்டிருந்தனால தான் என் கோபம் என்னை விட்டு போயிட்டு. அல்லேலூயா. இருதயத்தில் சிலுவை அன்பு ஊற்றப்பட்டதுதான் கசப்பு, மூர்க்கம், கோபம், அகந்தெல்லாம் என்னை விட்டு போக காரணம் அந்த அன்பின் ஆவியானவர் ஊற்றப்பட்டு நான் கோபப்படுற நேரமெல்லாம் என்னை தண்டித்து என்னை சீர்படுத்துகிறார். அல்லேலூயா. சீர்படுத்தாரா? இன்னைக்கா கோவப்பட்டோன்னா ஆண்டவர் உணர்த்திருக்காரா? மட்டும் உணர்த்திருக்காரா? நீ ஆயிரம் பேசுங்க, உங்களுக்குள்ள நீங்கள் கிறிஸ்தவனாகி ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்றோன்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தவறையும் உங்கள் இருதயத்தில் தப்புன்னு பேசுவார். பேசுறாரா? உடனே நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பரீட்சை எழுத போகும்போது ஒன்றும் படிக்காமல் போயிரு. கர்த்தர் நினைப்பு விட்டுவார். அவர் வேதம் என்ன சொல்லுது? உங்களை சகலதையும் என்ன செய்யாராம்? நினைப்பு விட்டுவார். ஆனால் அப்படிலாம் நினைப்பு விட்ட மாட்டார். அப்படிலாம் பேராதுங்க. அல்லேலூயா. என்னத்தை நினைப்பு விட்டுவார்? அநீதியான காரியங்களை எல்லாம் சரியாக்கும்படியாக நினைப்பு விட்டுவார். கிரேசி பரீட்சை எழுத போகிற நான் சொல்லிவிட்டது என்ன தெரியுமா? நீ பரீட்சை எழுதி பொயிலானாலும் பரவாயில்ல, நான் மார்க் என்ன அதெல்லாம் கேட்க மாட்டேன். நீ பாட்டில் பரீட்சை எழுது. நீ எதை படிக்கணுமோ படி. பரீட்சையில் பாஸ் பண்ணணும், பரீட்சையில் நல்லா படிக்கணும், அந்த இதை நான் நினைக்கவே இல்லை. நாளைக்கு வருவா கேளுங்க, அடுத்த வாரம் வருவா. அப்போ ஏன் பரீட்சை கேள்வி? அது போய் இப்போ பரீட்சை எழுதிட்டு போகிறோம். நமக்கு ஒரே இது என்ன தெரியுமா? எப்படியாவது என் பிள்ளை நல்லா படித்து பரீட்சை பாஸ் பண்ணி அப்படியே. உழைப்பு பிழைப்பல்ல, விசுவாசம் தான் பிழைப்பு. மாமிசிக முயற்சி அற்ப பிரயோஜனம், தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. இப்போ என்ன ஆயிட்டு சொல்லுங்க சொல்லுங்க. எனக்குள் சிலுவையில் மரித்த இயேசுவின் அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறபடியினாலே நான் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் என்னை நினைப்பூட்டி தேவ அன்புக்குள் நடத்துகிறார். என்ன சொன்னேன்? இதுதானே பிரச்சனை. நான் இப்போ ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்கேன். எங்கள் வீட்டுக்கு கீழ்புறம் தான் ஸ்கூலு. அங்கே ஸ்கூலுக்கு ஓப்பன் ஆனோடனே 1 1 2 2 1 3 3 1 இது யாரும் தெரியாது. 3 1 4 4 1 5ன்னு ஒரு 25 50 பிள்ளைகள் கிடந்து கத்தி சொல்லுதுவோம். ஆமீன். உடனே கூடையில் கூப்பிட்டு, நீ இப்போ இவன் என்ன சொன்னா 1 1 2 எல்லாத்துக்கும் தெரியும், 5 1 6 தெரியும். இப்போ பிள்ளை நேரம் என்ன எனக்கு தெரியும், எல்லா பிள்ளைகளும் சொல்லுது. நானும் பெரிய பெரிய சிரிப்பாக இருக்கு. நான் வெளியே வந்து நிற்போம்ல, வெளியே நின்று பார்க்கும்போது 1 1 2 2 சத்தம் போட்டு சொல்லும். ஆனால் அது சொல்லுது அதுக்கே, நான் சொல்லுது எனக்கே. ரைட்டு. பெரிய சொல்லி முடிக்க பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, சிலுவையில் மரித்த தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. நான் தவறு செய்யும் பொழுதெல்லாம் அந்த அன்புக்குள்ளே என்னை நடத்தி என் இருதயத்தை அல்லேலூயா பாதுகாக்கிறார், என் சரீரத்தை பாதுகாக்கிறார். இதுதான் தேவன் தருகிற இருதயத்துக்கு தருகிற ஆசீர்வாதம். தேவ அன்பு எங்கே ஊற்றப்பட்டிருக்கு? இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அடுத்த இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ரோமரின் புத்தகம் 10வது அதிகாரம்.
எங்கெங்கெல்லாம் இதில் பதிவிட்டு இருக்கோம் டக்கு டக்குன்னு. அல்லேலூயா. 10:1. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே இருதயத்தின் விருப்பமும் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. இப்போ வாசிக்கலாம் 8, 9, 10. இந்த வார்த்தை ஆமென் சமீபமாய் ஆமென் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்கிறது. ஆமென். இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். போதும். இந்த 9வது வசனமே போதும். ஐயா, நான் ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும். அந்த பிரச்சனையிலேருந்து நான் ரட்சிக்கப்படணும். ரட்சிப்புன்னா என்னது? மீட்கப்படணும். வேதம் என்ன சொல்லுது? சிலுவை நீ அறிக்கை செஞ்சால் விடுதலை அடைவார். அல்லேலூயா. என்னத்தை அறிக்கை செய்யணும்? சிலுவை. யார் சிலுவையை அறிக்கை செய்யணும்னா அங்கே தான் பரிசுத்தமாக்கக்கூடிய இடம், அங்கே தான் புதுப்பிக்கக்கூடிய இடம். ஒரு படி மேலே போய் இயேசு உங்களுக்குள்ள வரக்கூடிய வழிகளே எங்கே இருக்கு? சிலுவையில் தான் இருக்கு. அல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுது. 9வது வசனம். யாராவது ஒரு ஆள் வாசிங்க. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. ஆமென். போதும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்னன்னு அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவானதை. என்னது? எப்ப கிறிஸ்துவானார்? இயேசு மரித்து உயிர் தெழும்போது அவர் கிறிஸ்து உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. நிறைய இடத்துக்கு போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. இந்த மரித்து உயிர் தெழுந்த கிறிஸ்துவை நீ எங்க அறிக்கை செய்யணுமா? அடுத்த நிலைக்கு அவரை ஆமென். போதும். அவர் என் பாவத்திற்காய் அல்லது என் சாபத்திற்காய் கல்வாரி சிலுவையில் சொல்லுங்க. கர்த்தர் இயேசு என் பாவத்திற்காய் என் சாபத்திற்காய் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து எனக்குள்ளே வாசமாயிருக்கிறார். என் இருதயத்தில் வாசமாயிருக்கிறார் அப்படின்னு நீங்க அறிக்கை பண்ணீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு பலன் கிடைக்கும். உங்க இருதயத்தில் உயிர் தெழுந்த கிறிஸ்து இருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. இந்த சிலுவை, இந்த மனம் திரும்புதல், இந்த ரட்சிப்புக்கு வரவே மாட்டேங்காங்க ஆட்கள். அல்லேலூயா. வரவே மாட்டேங்காங்க. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். கொஞ்சம் வேகமாக இப்போ 2 கொரிந்தியரின் புத்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனமும் 22வது வசனமும். தேவன் முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். அச்சாரம்னா என்னது? எனக்கு தெரியல, அதான் கேட்க. அச்சாரம்னா என்னது? ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு காரியம். என்ன காரியம்னா இருதயத்திலே ஆவியை அச்சாரமாயினா நன்றியோடு கூட துதிக்கிறோம். அச்சாரம்னா அடையாளம். என்னது? அடையாளம். அடையாளம் என்ன அடையாளமாக கொடுத்துருக்காரா? தான் மரித்து உயிர் தெழுந்த ஆவியவே நமக்கு அடையாளமாக கொடுத்துருக்கிறார். மேன்மையா இல்லையா? அல்லேலூயா. நான் திருப்பி வாசிக்கேன். மேலும் எதுக்கு அடையாளம் படுத்தி கொடுத்துருக்காரோ? கிறிஸ்துவுக்குள் உங்களை ஸ்திரப்படுத்தும்படியாய் இந்த ஆவி என்னும் அபிஷேகத்தை உங்கள் இருதயத்திலே அச்சாரமாய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எதுக்கு? இந்த பூமியில கிறிஸ்துவை நமக்குள்ள என்ன செய்யணுமா? ஸ்திரப்படுத்த வேண்டும். அதுக்காக ஆவியானவர் எங்க இருக்காரு? நமக்குள்ள இருக்கிறாரு. எதுக்கு இன்னைக்கு இருக்காரு? பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலையாக்கி நாம் தேவன் தங்கும் ஆலயமாய் என்ன செய்யணும்? மாறுவதற்காக இருக்கிறார். எதுக்காக இருக்கிறார்? நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக்கும்படியாக இருக்கிறார். எதுக்காக இருக்கிறார்? நீ பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக கூடாதபடி தடை பண்ணுகிற அநேக ஆவிகளை நீங்கள் ஜெயிக்கும்படியாக அவர் உள்ள இருக்கிறார்.
அல்லேலூயா. இன்னும் சாபத்திலிருந்து எத்தனை பேர் விடுதலை ஆகலை? யார்? கிறிஸ்தவர்கள். அவர்களெல்லாம் விடுதலை ஆகும் தான் இந்த சிலுவையில் மரித்த காரியங்கள், உயிர்த்த காரியங்கள், நமக்குள்ள இருக்கிற காரியங்களை நீங்கள் அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. என்ன அறிக்கை செய்யணும்? என்ன பார்த்து என்பாங்க அல்ல சொல்லு. சிலுவை சுமந்த காரியம், சிலுவையில் மரித்த காரியம், இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட காரியம், இயேசு உயிர்த்த காரியம், எனக்குள் இருக்கிற காரியங்கள், இதை குறித்து பேசணும், இதை குறித்து அறிக்கை தியானம் பண்ணணும், இதை குறித்து வாசிக்கணும். அப்போ நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள்? அச்சாரமாகிய ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் இருக்கிறதை நீங்கள் உணர முடியும். அது உள்ளே இருந்து அவர் சாதாரண காரியம் செய்யலை. அல்லேலூயா. நீங்கள் செய்கிற அநேக அநியாயங்களை மன்னிக்கிறார், மீறுதல்களை மன்னித்து அல்லேலூயா உங்களை சாபத்தில் இருந்தும் பாவத்தில் இருந்தும் விடுதலையாக்கி தன்னுடைய சாயலுக்கு நம்மை மாற்றுகிறார். யார் சாயலுக்கு? இயேசுவின் சாயலுக்கு நம்மை மாற்றுகிறார். ஜெயிக்கிறவர்களாய் வாழணும்னு நினைக்கிறார் கர்த்தர். இனி அழுது கொண்டு இராய், ஜெயிக்கிறவர்களாய் மாறணும். சாபத்திலிருந்து ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும் தான் விரும்புகிறார். அல்ல, அதுக்கு இவ்வளவு காரியம் உங்கள் இருதயத்தில் நிலைத்து இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அதே 2 கொரிந்தியரின் புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். ஆமென். தேவன் போதும். இயேசு கிறிஸ்து யாரு? நீ மரித்து உயிர் திறந்த இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தார்னா அவர் பூமியின் ஒளியை உங்கள் மேல் இருதயத்தில் பிரகாசித்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஞானங்களே வேறு. நான் எவ்வளோ பேர் புரியுறீங்களே தெரியல. கிறிஸ்துவ ஞானங்களே வேறு, கிறிஸ்துவ ஆலோசனைகளே வேறு, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை முறைகளே வித்தியாசமானவை. இந்த இதில் ஷோலாம் அது இந்த காதில் கழுத்தில் கலத்திக்கிட்டு அப்படியே அந்த கிறிஸ்துவ மாதிரியே அப்படி பைபிளை செத்தொன்றோன்னு நடக்கிறது, இதெல்லாம் கிறிஸ்துவ சாயலே கிடையாது. எது கிறிஸ்துவ சாயல்? தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை சுமக்கணும். சிலுவை சுமந்ததின் அடிப்படையில் பிசாசை ஜெயிக்கணும். பிசாசு வாரம்னா ஓடி போய் வீட்டுக்குள்ளே படுத்துக்கணும். முன்னால் வான்னு யுத்தத்துக்கு போய் நிற்கணும். வா என்ன செஞ்சிருவார் பாப்பா அப்படிங்கணும். அல்லேலூயா. நான் திரும்ப வாசிக்க. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த முகத்தில் உள்ள அவர் மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயத்திலே பிரகாசித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என்ன ஒளியா? மகிமையின் அறிவாகிய ஒளி நம்ம இருதயத்தில் பிரகாசித்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் பெரிய பாக்கியம். நம்ம இருதயத்தில் கிடைத்த பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இருதயத்தில் கள்ளம் குடிகொண்டிருந்தது, பிசாசு குடிகொண்டிருந்தது. என் நினைவுகள் நாள்தோறும் எப்படி இருந்தால் பொல்லாதவைகளாக இருந்தது. என் இருதயத்தின் நினைவுகள் நாள்தோறும் பொல்லாதவைகள், மகா திருக்குள்ளது, கேடு உள்ளதாக இருந்தது. ஆனால் தேவன் தன் இருதயத்தில் தன்னுடைய ஆவியை ஊற்றி, சிலுவையின் இரத்தத்தை ஊற்றி, அல்லேலூயா, பரிசுத்தாவியை ஊற்றி, அல்லேலூயா, அவர் முகத்தின் ஒளியை என் இருதயத்தில் பிரகாசிக்க பண்ணினார். அவர் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் அதுதான். அல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதம். நீங்கள் வீட்டில் சோகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கீங்க, பெரிய சங்கடமாகவே இருந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உள்ள இருதயத்தில் மகிமையின் ஆசீர்வாதம் ஊற்றப்படலைன்னு அர்த்தம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். கலாத்தியரின் புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். புத்திரராய் இருக்கிறபடியால் ஆமென், குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. என்ன புத்திரர்? என்ன புத்திரருக்கு உண்டான ஆசீர்வாதம் என்ன? இயேசு, அல்லேலூயா, நன்றியோடு கூட துதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. சொல்லுங்க, நான் அல்லேலூயா சிலுவையை அறிக்கை செய்து குமாரனை அறிக்கை செய்யும் பொழுது நான் இயேசு
இயேசுவினுடைய புத்திரனாய் மாறுகிறேன். புத்திரன் என்ன அர்த்தம்? புத்திரம்னா ஆம்பளைகளுக்கு மாத்திரம் சொல்லியிருக்குன்னு நினைக்காங்க. புத்திரின் தான். அல்லேலூயா. புத்திரன்னு புத்திரின் தான். அல்லேலூயா. என்ன ஊற்றப்பட்டிருக்கான்? குமாரனுடைய ஆவி அதனால தான் ஊற்றப்படுது. அப்போ தான் நீங்கள் அந்த குமாரனின் ஆவி ஊற்றப்பட்டால் நல்ல கவனமாயிருங்க. சிலுவைக்கு முன்பாக செய்த அநேக காரியங்களை நீங்கள் புத்திரனின் சுவிகாரத்திலே செய்ய முடியும். என்ன சொன்ன? தலை ஆடின இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, சிலுவைக்கு முன்னால எத்தனையோ அற்புதங்கள், பிசாசை துரத்துதல், குணமாக்குதல், இந்த வரங்கள் எல்லாம் அவருக்கு இருந்தது. ஆமென். நீங்க இயேசு என் பாவத்திற்காய் மரிக்கும்படியாய் பூமியில வந்தார் அப்படின்னு நீங்க அறிக்கை செய்து அவரை நீங்க அப்படி அறிக்கை செய்தாலே இயேசுவுக்கு குமாரனாய் மாறுகிறீர்கள். அது என்ன எழுதிருக்கு? யோவான்ல எழுதியிருக்கு. என்னை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அதிகாரம் கொடு. அப்ப அதிகாரம் கொடுத்தா தகப்பன் செய்யற வேலையை நீங்க என்ன செய்யணும்? அப்ப என்ன செய்யணும்? பிசாசை துரத்தணும், நோயை குணமாக்கணும். ஏன்னா குமாரனின் ஆவி என்ன செய்யப்பட்டிருக்கு? ஊற்றப்பட்டிருக்கு. புத்திரனுடைய சுவிகாரம்னா, நான் எங்கள் அப்பா பேர் கணபதி, அவருடைய புத்திர சுவிகாரம் எனக்கு உண்டாகும். புத்திர சுவிகாரம் இவங்க உலகத்தின் காரியங்கள் என்ன? அவர் எவ்வளோ வயல் வச்சிருக்காரோ அதில் பாதி பங்கு இல்லை. எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் பங்கு உண்டு. இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் பிறந்திருக்கிறது அந்த உலகத்தின் தன்மை. இப்போ கிறிஸ்துக்குள்ளே நான் பிறந்திருந்தா நான் ஒரே ஆள் தான் புத்திரன் சுவிகாரம். யாரு? நீங்கள் ஒரே ஆள் தான் உங்களுக்கு புத்திர சுவிகாரம். நான் எல்லாம் தேவனுடைய தலைப்பிள்ளை. நான் யாரு? அப்பதான் புத்திர சுவிகாரத்தின் ஆளுகை உண்டு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே பேரான குமாரனை விசுவாசிங்க. அவர் முதல் குமாரன், அதான் பேரான குமாரன். ஆமென். நான் இயேசுவுக்கு முதல் குமாரன். அப்போ ஒவ்வொரு ஆளும் இயேசுவுக்கு என்ன உண்டு? அது எப்படி ஆகும்? அது அப்படிதான். அல்லேலூயா. ஒவ்வொரு ஆளும் தேவனுடைய முதல் பிள்ளை. சொல்லுங்க. நான் முதல் பிள்ளையா பிறந்திருக்கிறதுனால புத்திர சுவிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் நல்ல காலத்தா உலகத்தில் புத்திர சுவிகாரத்தின் ஆசீர்வாதம் என்ன? நான் யாரும் ஆகலம்மா, நான் முடிச்சிட்டேன். அல்லையா? புத்திர சுவிகாரம் உலகத்தில் புத்திர சுவிகாரம் வந்து வயக்காடு சொத்து சுகம் இருந்ததுன்னா நமக்கு பிரித்து கொடுப்பாங்க. ஆண்டவருடைய புத்திர சுவிகாரம் என்ன தெரியுமா? அவருடைய வல்லமை யாருக்கு கொடுக்கப்படும்? நீங்கள் உலகம் என்று சென்று பிசாசை, அது அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. பேய்களை என்ன செய்வீர்கள்? துரத்துவீர்கள். மரித்தோரை எழுப்புவீர்கள். நோய்வாய்ப்பட்டிருந்தால் குணமாக்குவீர்கள். அது தேவனுடைய புத்திர சுவிகாரத்தினால் வந்த ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு போய் ஒரு பெரிய சொத்தை கொண்டு போய் 10 லட்சம் ரூபாயை கொடுத்தா அவர் வாங்குவாரா? அவர் என்ன வாங்குவார்? தேவ பிரசன்னத்தை எதிர்பார்க்கிறார். தேவனுடைய மகிமையின் ஒளியை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் அல்லேலூயா இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கு. நான் முடிச்சிருந்தேன். எல்லாரும் நான் சொன்ன கருத்துக்களை சொல்லி முடிச்சிருவோம். ஆவி மனுஷன் அல்ல, ஆத்ம மனுஷன் வேறு, சரீர மனுஷன் வேறு. 2 மனுஷனையும் ஆவி மனுஷன் ஆளுகை செய்கிறான். ஆவி மனுஷன் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறான். இருதயம் பிசாசுக்கு இடம் கொடுத்தால் பிசாசின் கிரியை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். இருதயம் ஆண்டவருக்கு இடம் கொடுத்தா ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கும். இருதயம் பொக்கிஷம். இருதயத்தில் 3 கிரியைகளை நடத்துகிறார். ஒன்று பிசாசின் கிரியை, அதிலிருந்து இயேசுவின் பாதுகாப்பு, அதிலிருந்து இயேசுவின் ஆசீர்வாதம். இதுதான் இருதயத்தின் ஆவியானவருடைய கிரியைகள்.
ஆவியானுடைய கிரியைகள் ஆசீர்வாதத்தை கொடுத்து, இருதயத்தின் பாதுகாப்பை கொடுத்து, பிசாசின் கிரியைகளை அழிக்கிறார். இதான் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. 3 மனுஷன் இருக்கான். சரீர மனுஷன் வேற, ஆத்தும மனுஷன் வேற, ஆவி மனுஷன் வேற. ஆவி மனுஷன் தான் 2 மனுஷனையும் நடத்துகிறான். நீங்கள் எங்கே இடம் கொடுக்கீங்களோ அதான் உங்கள் வாழ்க்கை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும்